எங்கள் அக்கா பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தா 1 2 தான் சொல்லுவேன். பேசிக்காக அது கூட எனக்கு தெரியாது. 12வது படிச்சிருக்கேன். 1 2 சொல்லி தரவருக்கு உனக்கு இது இருக்குதா, அறிவு இருக்கா, நீ படிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி பேசுவார். ஒரு ஹோட்டல் கடைக்கு கூட்டிகிட்டு போனார். சாப்பிட்றப்ப மெனு கார்டு வாங்கி படிப்பேங்க சார். மெனு கார்டு வாங்கி படிக்கிறப்ப உனக்கே அது படிக்க தெரியாது, நீ என்ன அதில் போய் பார்க்க போகிற அப்படின்னு நான் மூஞ்சில் வச்ச மாதிரி அதுவும் அந்த மெனு கார்டு கொடுக்குற பையன் முன்னாடி அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ கில்ட்டாக ஃபீல் ஆகும்னு ஒரு இன்ன வரைக்கும் நினச்சி பார்த்ததில்ல. நான் அதை பற்றி இது நாள் வரைக்கும் விட்டு பேசினதும் இல்லை. அவங்க வீட்டு பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, உன் ஒய்ஃப் என்னடா படிச்சிருக்குன்னு. அவள் 12வது பாதி தான் படிச்சிருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறது. அந்த பக்கம் எனக்கு ஹேட் ஆகுமா, அதனால் நான் 2 டேஸாக பேசலை அவர்கிட்ட. இந்த அளவுக்கு நம்மளை ஹேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. லவ் பண்ணுறப்பே நம்ம சொல்லியிருக்கலாமோ, நம்ம ஒருவேளை நம்ம படிச்சிருந்தா இந்த மாதிரி நம்மளை சொல்லியிருக்க மாட்டாரோ அப்படின்னு நான் ஒவ்வொரு நாள் நான் நினச்சி பார்ப்பேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறதுக்கு படிப்பு தேவையில்லைங்க சார், நல்ல மனசு தான் தேவை. அது என்னைக்கு அவர் புரிஞ்சிருக்காரோ அன்னைக்கு லைஃப் நல்லா இருக்கும். கடைக்கு போறோம், பொது இடத்துக்கு போறோம், அங்க வந்து மெனு கார்டு கூட வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்றது அவங்களை அவமானப்படுத்தும், காயப்படுத்தும். நீங்க ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லையா? சார் இல்லை, நான் வந்து அது சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான் பண்ணேன். ஆனால் என்னடா அது ரியாலிட்டியில் எப்போ புரிஞ்சிச்சுன்னா, எங்கள் ஃபங்க்ஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து அழுதுட்டாங்க வீட்டில். அழுதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 நாளாக என்கிட்ட பேச கிடையாது, சீரியஸாக என்கிட்ட பேச கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டாக ஒரு விஷயம் நம்ம செய்யறனாலையோ அவங்க சொல்கிறனாலையோ அதை எவ்வளோ ஹேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதிலேருந்து அதிகமாக ஹேட் பண்ணுறது இல்லை. இப்போ வெளியில் கூட சொல்லுவாங்க, நீ படிக்கலான்னு என்ன, உனக்கு திறமை இருக்குது, நீ பாரு, நீ எந்த ஒர்க் பாரு, உனக்கு திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டார். வீட்டில் தானே இருக்கிற, என்ன பண்ண போகிற, படிச்சிருந்தா அதை பற்றிலாம் தெரியும். ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் நீ படிச்சிருந்தா எல்லாம் தெரியும், அந்த மாதிரிலாம் பேசுவார். எந்த ஒரு விஷயம்னாலும் அதை படிப்போட லிங்க் பண்ணி படிச்சிருந்தா தெரியும், படிக்காத உனக்கு தெரியல. எனக்கு டெக்ஸ்ட் வந்து பண்ண தெரியாது. டெக்ஸ்ட் பண்ண தெரியாது. மெசேஜ் பண்ண தெரியாதா? நான் என்ன பண்ணுவேன், இவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன், என்ன பண்ணுறேன், எங்கே இருக்க, சாப்பிட்டியானே, அந்த வேர்டெல்லாம் தப்பு தப்பாக போவோம். அதுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நீ இனிமேல் டெக்ஸ்ட் பண்ணாத, எதா இருந்தாலும் வாய்ஸ் போடுனாரு. சரி, நம்ம படிக்கல தான் இப்படி பேசலாம், நான் ஒரு 2 3 வாய்ஸ் மேலே போட்டேன். அதுக்கப்புறம் உடனே கால் பண்ணி, தயவு செஞ்சு எனக்கு இனிமேல் ஃபோன், நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ டெக்ஸ்ட்டும் பண்ணாத வாய்ஸும் பண்ணாத அப்படின்ட்டு மூஞ்சிடுச்சு மாதிரி. என்ன டீச்சரா பேப்பரை திருத்த வச்சிருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன? சார் அப்படி இல்லைங்க சார். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தெரியாம இருக்காங்க, ஒருத்தர் படிக்க தெரியலங்கிறதுக்காக இல்லை அனுப்ப தெரியலங்காக அவங்கள அதை வச்சு அவமானப்படுத்துறது வந்து ஒரு நாள் சரி கிடையாது. இப்போ அவங்க நினைக்கிறத யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஒரு அனுப்பக்கூடிய மெசேஜ் என்ன, உங்க மேல ஒரு அன்புல அனுப்புறாங்க. அதுவும் லவ் மேரேஜா இருக்க ஒரு ஆள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இப்படி பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் இல்லைங்க சார், நான் நிறைய விஷயம் வந்து ஹேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது விளையாட்டாக தான் ஹேட் பண்ணியிருக்கேன், சீரியஸாக ஹேட் பண்ண கிடையாது. ஆனால் இனிமேல் நான் ஹேட் பண்ண மாட்டேன்.